ரவை சேமியா ரெண்டும் கலந்து ஒரு உப்புமா பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 100 சேமியா எடுத்துருக்கேன். நல்லா பொடிச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தீயாமல் வறுத்தது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி 100 ரவை எடுத்துருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். தீயாமல் வறுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி நல்லா செவக்க வச்சுக்கலாம். வறுத்துட்டு ரெண்டும் கலந்து வச்சுக்கோங்க, ரவையும் சேமியாவையும். இப்போ செவந்துடுச்சு. இந்த டைமில் 2 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். நீட்டாக கட் பண்ணணும். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி வதங்கினா போதும். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுன்னா இப்போ ரவையை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை உப்புமா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பலன்னு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிக்கலாம். செம்ம டேஸ்டியான ரவை உப்புமா ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.